வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 6வது புக்கில் இருக்கக்கூடிய இயல் 9 வினா விடை. அதை பற்றினா கொஸ்டின் பேங்காக வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான வினா விடைகள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், இயல் 9 இன்னுயிர் காப்போம். இன்னுயிர் காப்போம். பாடம் 1 ஆசிய ஜோதி. பாடம் 1 ஆசிய ஜோதி. கொஸ்டின் நம்பர் 1, ஆங்கிலத்தில் மொழியில் எழுதப்பட்ட லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி ஆசிய ஜோதி என்ற நூலை இயற்றியவர். ஆசிய ஜோதி என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பற்றி செய்திகளில் பொருந்தாத தொடரை கண்டறிக. தேசிய விநாயகர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். தேசிய கவிஞர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். சரி. 36 ஆண்டுகள். எத்தனை ஆண்டு? 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். சரி. தேசிய கவி என்னும் பட்டம் பெற்றவர். தவறு. ஓகேங்களா? அப்போ இதில் பொருந்தாதது எது? ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், 3வது கொஸ்டின். ஆங்கில மொழியில் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர். இப்போ ஆங்கிலத்தில் லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு. ஆன்சர் பி, எட்வின் அர்னால்டு. கவிமணி எழுதிய ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஆன்சர் ஏ, புத்தருடைய வரலாற்றை கூறுகிறது. மண்ணில் யாருக்கு எளிதான செயல் எதுவென்று புத்தர் கூறுகிறார்? உயிரை அழித்தல். உயிரை அழித்தல். பாருங்கள், புத்தரை பற்றி அரசு வாழ்க்கையை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர். நாடெங்கிலும் நடந்து உயிர்கொலையை தடுத்து நிறுத்தியவர் புத்தர். கருணை நிறைந்த வள்ளல் என போற்றப்படுபவர் புத்தர். பிம்பிசாரரின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவருக்கு அறிவுரை வழங்கியவர் புத்தர். இந்த 4 கருத்தும் புத்தர் சொன்ன கருத்துக்கள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6. வேந்தன் நினைத்தாலும் முடியாதது எதுவென்று புத்தர் கூறுகிறார்? வேந்தன் நினைத்தாலும் முடியாதது எதுவென்று புத்தர் கூறுகிறார்? இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது. இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது. நீள் நிலம் முழுக்க ஆள்வதற்கு எது தேவை என புத்தர் கூறுகிறார்? இரக்கம் தேவை. ஆன்சர் ஏ, இரக்கம் தேவை. கண்ணிய வாழ்வை உடையவர் யார் என்று புத்தர் கூறுகிறார்? கருணை உடையோர், கண்ணிய வாழ்க்கை உடையவர். 9, பூதல தன்னை நரகம் அது ஆக்கிவிடும் புத்தி என்ற தொடரில் எது பூமியை நரகம் ஆக்கிவிடும் என்று கவிமணி கூறுகிறார்? உயிர்கொலை. உயிர்கொலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. பார் என்ற சொல்லின் பொருள். பார் என்ற சொல்லின் பொருள் உலகம். பார் என்ற சொல்லின் பொருள் உலகம். பொருந்தாத பொருள் எது? பொருந்தாதது நீள் நிலம் உலகம். சரி. மாறி அப்படின்னா மலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மலை தான் சரி. இது தவறு. அப்போ ஆன்சர் பி. ஆன்சர் பி. கும்பினா வயிறு. சரி. பூதளம் என்றால் பூமி. சரி. அப்போ பொருந்தாத பொருள் எதுனா மாறி என்றால் மலை என்பது தான் பொருந்தாதது. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எளிதாகும் என்பதன் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஓகேங்களா? பிரித்து எழுதுக. ஆன்சர் சி, எளிது கூட்டல் ஆகும். எளிது கூட்டல் ஆகும். அடுத்து 16வது. பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இன்னுயிர். ஆன்சர் சி,
இன்னுயிர். மலை எலாம், மலை கூட்டல் எலாம் என்பதை சேர்த்தெழுதுக. மலை எலாம். பாடம் 2 மனிதநேயம். தனக்கென வாழாமல் பிறக்கென வாழ்வது எவை தேவை? ஓகேங்களா? கருணை, பொறுமை, இன்சொல் பேசுதல், பரிவு, நன்றி உணர்தல், மேற்கண்ட அனைத்தும். தமக்கென முயலாதென்றின் பிறர்க்கென முயலுவோர் உண்மையான என்னும் பாடலடி இடம்பெற்ற இலக்கியம். புற 400. பாடலின் பொருள் மனிதநேயத்துடன் வாழ்பவர்களைத்தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. தம்முடைய பொருளை கவர்ந்தவரிடம் தன் இரு கடுக்கன்களையும் அன்பு காட்டியவர். தன்னுடைய பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். யாருடைய கூற்று? வள்ளலாருடைய கூற்று. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். யாருடைய கூற்று? வள்ளலார் கூற்று. மக்களின் பசிப்பினியை போக்க வள்ளலார் சத்திய தர்மசாலை எங்கு நிறுவினார்? ஆன்சர் டி வடலூர். ஆன்சர் டி வடலூர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. எந்த நோய் பாதித்தவர்களுக்கும் தொண்டு செய்ய அன்னை தெரசா முடிவெடுத்தார்? தொழுநோய் உடைய. தொழுநோய். வாழ்க்கை என்பது 26வது கொஸ்டின். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை என்றவர். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு பிறகு அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தா. கைலாஷ் சத்யார்த்தா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. கைலாஷ் சத்யார் தொடங்கிய இயக்கம். கைலாஷ் சத்யார்த்தா தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கம். 29. பின்வரும் எதை ஒழிக்க கைலாஷ் சத்யா பாடுபட்டார்? குழந்தையை தொழிலாளர் முறை. குழந்தை தொழிலாளர் முறை. 30. கடந்த 30 ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த்தா உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் சுமார் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் செய்தார்? எத்தனை நாடு? 103 நாடு. கைலாஷ் சத்யார்த்தா மனித நேயம் பிற்காலத்தில் அவரை யார் மீது பரிவு கொள்ள வைத்தது? பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் மீது. குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளை கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று யாருடைய கூற்று அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தாவுடைய கூற்று. கைலாஷ் சத்யார்த்தாவுடைய கூற்று. அடுத்து 31. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஸ் காட்டியவர். என்ன காட்டணும்? அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அமைதிக்கான நோபல் பரிசு. கைலாஷ் சத்யார்த்தா தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 35. பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 35. பொறுத்துக. வள்ளலார் பசுபினி போக்கியவர். 3, கைலாஷ் சத்யார்த்தா குழந்தை உரிமைக்காக பாடுபட்டவர். 1, அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். 2, மறுபடியும் பாருங்க. வள்ளலார் பசுபினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தா குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அப்போ ஆன்சர் 3, 1, 2, 3. அடுத்த பாருங்க. பாடம் 3. முடிவில் ஒரு தொடக்கம். தம் மகனின் துடிக்கும் இதயத்தை தானமாக தந்த இக்கால வள்ளல் அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினுடைய மகன் பெயர் ஹீதேந்திரன். ஆன்சர் சி ஹீதேந்திரன். அடுத்த பாடம் ஹீதேந்திரன் உள்ளத்தை கொள்ளை கொண்டவன். உள்ளத்தை கொள்ளை கொண்டவன். அடுத்த பாடம் பாருங்க. பாடம் 4 அணி இலக்கணம். அணி என்பதன் பொருள் அழகு. அணி என்பதன் பொருள் அழகு. கவிஞர் தமது கருத்தை
சுவையோடு செல்வதற்கு உதவுவது ஓகேங்களா அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது எது அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் இயல்பு நவிர்ச்சி அணியினுடைய வேறு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி தன்மை நவிர்ச்சி அணி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 42. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அணி ஓகேங்களா இயல்பு நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. குளிர்நீரில் குடித்தால் கூதல் அடிக்குமென்று வெந்நீரில் குடித்தால் மேலே கருகுமென்று ஆகாய கங்கை ஆனால் உரைக்குமென்று பாதாள கங்கைபடி அழைத்தார் உன் தாத்தா இந்த பாடல் இடம்பெற்றுள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயில் வண்டி மாடு கண்ணும் இல்லாதமான் மயங்காத்தான் ஓடுது உப்பாரம் ஏந்து மண்டி உப்பிலி பாளையம் போகும் வண்டி இந்த பாடல் இடம்பெற்றுள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து பாருங்க கலைச்சொல் அறிவோம். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். மனிதநேயம் ஹோமனட்டி கருணை மெர்ச்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஓகேங்களா டிரான்ஸ்பிளேஷன் நோபல் பரிசு நோபல் பரிசு சரக்குந்து லாரி சரக்குந்து லாரி. இத்துடன் பார்த்தீங்கன்னா 9 இயல்கள்லையும் வினா விடையாக நம்ம வீடியோவை பார்த்தோம். 6வது புக்கில் இருக்கக்கூடிய 9 இயலும் ஓகேங்களா வினா விடையாக வீடியோவை பார்த்தோம். ஒவ்வொரு இதுலேயும் 70 to 75 கொஷின். அப்போ 9 75 நீங்கள் பெருக்கிக்கோ இது போல் வினா விடை இருக்குது ஓகேங்களா. அதனால் 6வது புக்கில் இருந்து கொஷின் எடுத்தானா இதிலிருந்து ஒரு கொஷின் கூட வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி வணக்கம்.